வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. இது வந்து நிஜமான நடந்த கதை. இது வந்து ஒரு போலீஸ் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த கதையிலேருந்து நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஆள் வந்து ஒரு ட்ரெயினை வந்து பிளாஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ட்ரெயினில் S1 கோச்சில் ஏறுறாரு. S1 கோச்சில் ஏறி போயிட்டுருக்காரு. ஆனால் குண்டு எங்கே தெரியுமா வெடிச்சது? S2வில் வெடிச்சது. என்னடா S1 அப்போ வந்து இந்த போலீஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆளெல்லாம் ஏறினது எல்லாமே ப்ரூஃப் வந்து S1ல் இருக்குது. ஆனால் ஏன் S2வில் வெடிச்சதுன்னு சொல்லி உங்களுக்கு புரியவே இல்லை. அப்புறம் சரின்ட்டு அவங்க ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, ரொம்ப தேடுறாங்க. அப்புறம் வந்து அந்த ஆளை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த ஆள் சொன்ன கதை தான் வந்து இந்த கதை. என்ன கதை அப்படின்னு சொன்னால், இவன் வந்து மெட்ராஸ் ஸ்டேஷனில் ஏறும்போதே பிளான் பண்ணுறான், திருச்சி ஸ்டேஷனில் இது அந்த குண்டை வெடிக்கணும்னு சொல்லிட்டு. இந்த குண்டை வெடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து S1 கோச்சில் ஏறும்போது இவன் என்ன ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பான் இல்லையா? அவனை எப்படி தயார் பண்ணியிருப்பான், அவன் எந்த மாதிரி ஒரு இதில் இருப்பான், அப்படியே ரொம்ப டயர்டாக ரொம்ப ஒரு ஆங்ஸைட்டியோடு ஏறும்போது சரியான பசி. அப்போ கரெக்டாக அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபேமிலி வந்திருக்கு. அந்த ஃபேமிலி வந்து அவங்க சாப்பாடெலாம் கையில் கொண்டு வந்துட்டு பிரியாணி அது இதெல்லாம் கொண்டு வந்துட்டு எல்லாம் செட்டு சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இவனுக்கு சரியான பசி. கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு 12 வயசு ஒரு குழந்தை இருந்திருக்கு. அந்த 12 வயசு குழந்தை என்ன பண்ணியிருக்கு, இவரை பார்த்துட்டு தன்னோட சாப்பாடை கொண்டு போய் கொடுத்து மாமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இவர் வந்து இல்லை வேண்டாம்னு இல்லை சாப்பிடுங்க ரொம்ப கம்பல் பண்ணி அந்த பொண்ணு கொடுத்தோன்னே இவனுக்கு வேற சரியான பசி. இவன் 2 நாளாக சாப்பிடல, ஒரே குழப்பமான மனநிலை. இவனோட மனநிலை வந்து நார்மலாக இருந்திருக்காது இல்லையா? அதனால் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், சரின்ட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரெசிஸ்ட் பண்ண முடியல, அந்த சாப்பாடை வாங்கி அவன் சாப்பிட்ருக்கான். சாப்பாடெலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் தூங்கிடுறாங்க. தூங்கினான்னா இவனுக்கு தூக்கம் இல்லை, ஒரே குழப்பம். இவன் எப்படி பாம்பு வெடிக்கிறது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தில் இருக்கான். அப்போ வந்து இவனுக்கு தோணுது, இந்த குழந்தை நம்ம பாம்பு வெடித்தாலும் இந்த குழந்தை சாகக்கூடாது அப்படின்னு தோணுது. ஏன் தோணுது அப்படின்னா, நம்ம ஊர் பண்பாடுபடி என்ன சொல்லுவாங்கன்னா, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் நம்ம வந்து சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு வந்து துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் இன்னொன்று சொல்லுவாங்க தெரியுமா? a way to enter a man's heart is through his stomach அப்படிம்பாங்க. அதாவது ஒரு மனிதனோட இதயத்துக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா அதுக்கு வழி வந்து வயிற்று வழியாக தான் போகணுமா. யாராச்சும் நல்ல சாப்பாடு போட்டாங்கன்னா உடனே அவங்களோட அன்பை பெறலாங்கிறது தான் இந்த விஷயம். ஸோ இவருக்கு வந்து தோணுது, இந்த பொண்ணு எனக்கு அவ்வளோ பிரியமாக சாப்பாடு கொடுத்துச்சுல்ல, அப்போ நான் வந்து இந்த பாம்பு வந்து இங்கே வச்சு நான் வெடிக்கக்கூடாது, இந்த குழந்தை சாகக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிவிட்டு இந்த திருச்சி ஸ்டேஷனில் தான் இந்த ட்ரெயினில் பாம்பு செட் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன் வந்தோடனே அங்கேயே ஸ்ரீரங்கம் ஸ்டேஷனில் இறங்கி S1லேருந்து இவன் S2க்கு போயிட்டு அங்கே பாம்பை செட் பண்ணிவிட்டு திருச்சி ஸ்டேஷன் வந்தோடனே இந்த ஆள் இறங்கி போயிருக்கான். அதனால தான் S1ல் வெடிக்கிறதுக்கு பதிலாக S2வில் வெடிச்சிருக்கு இந்த பாம்பு. இந்த கதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஊரில் அந்த இது இருக்கு இல்லையா, சாப்பாடு போட்டால் ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு. அப்படி ஏதாவது துரோகம் பண்ணால் கூட அவங்களுக்கு மனசு உறுத்தும். நான் அவங்க சாப்பாடு சாப்பிட்ருக்கேன், கையில் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன், நான் உறுத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பல விஷயங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் பாருங்கள், அந்த பொண்ணோட நல்ல மனசுக்கு, அந்த பொண்ணோட யதார்த்தமான ஒரு மனசுக்கு அந்த மாமா சாப்பிடாம இருக்காங்களே வந்து அதை ஃபீல் பண்ணி அதை கொடுத்தது பாருங்கள், அதுவே அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றிருக்கு. இதுதான் அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேயா?